தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு நடைமுறைகளில் செய்யப்பட்ட உள்ஒதுக்கீடு மாற்றங்களையும் சாதிவாரி கணக்கெடுப்பின் முக்கியத்துவத்தையும் வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான அதிகமான கோரிக்கைகள் இப்போ எழுந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்தும் இதற்கான கோரிக்கை பாமக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கணும் என்ற அடிப்படையில் இதை நடத்தணும்ன்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு நடைமுறை ஒவ்வொரு வருஷமாக அது எப்படி தகவமைத்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த விஷயத்த முழுமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ 1951 அதாவது 71க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த இடஒதுக்கீடு நடைமுறை இதுதான். பொது பிரிவினருக்கான இடங்களாக 59% இருந்தது. இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு மொத்தமாக 41%, அதுல ஓபிசி பிரிவினருக்கு என்று 25%, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 16% இடஒதுக்கீடாக இருந்தது. அதற்கு பிறகு 1971 பிசி ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு 25%இருந்து 31% அதிகரிக்கப்பட்டது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு 18% அதிகரிக்கப்பட்டது. இது சட்டநாதன் கமிட்டியின் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு அதிகரிப்பு என்பது வழங்கப்பட்டது. இதனால மொத்தமா 49% அதிகரிச்சது. 1980 தான் அது 68% ஆனது. அது ஏன் அப்படின்னா ஓபிசி பிரிவினருக்கான அந்த இடஒதுக்கீடு என்பது 50% உயர்த்தப்பட்டது. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அப்படியே தான் இருந்தது. இந்த 50% உயர்த்தப்பட்டதுனால ஓசி பிரிவு அதாவது பொது பிரிவினருக்கான அந்த இடங்கள் என்பது 32% குறைந்தது. இதுலயும் ஒரு மாற்றம் இருந்தது 1989. அதாவது அந்த 50% இருந்த ஓபிசி பிரிவு என்பது அப்பதான் தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி ஆக பிரிஞ்சது. அந்த 50% எம்பிசி பிரிவினருக்குன்னு 20% தனியா கொடுக்கிறதுக்கான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. எம்பிசி மற்றும் சீர்மரபினர் இருவருக்கும் சேர்த்து 20% இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு 1990 இடஒதுக்கீட்டு நடைமுறையில் இன்னொரு மாற்றம் கொண்டு வரப்பட்டது. என்ன அப்படின்னா எஸ்டி பிரிவினருக்கு என்று அதாவது எஸ்சி எஸ்டி இருவருக்கும் சேர்த்து 18% இருந்தது. 18% எஸ்சி பிரிவினருக்கு மட்டும், 1% எஸ்டி பிரிவினருக்கு என்று ஒரு புதிய அறிமுகம் என்பது தமிழ்நாட்டில் நடந்தது. அதற்கு பிறகு நடந்த முக்கியமான மாற்றம் இடஒதுக்கீட்டு நடைமுறையில் என்ன அப்படின்னா அது 2008 அப்போ அந்த 69% இருந்த அந்த சதவீதத்திலேயே இடஒதுக்கீடு சதவீதத்திலேயே இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா பிசி முஸ்லிம் அவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது பிசிக்கு இருக்கக்கூடிய அந்த 30%லேயே 3.5% பிசி முஸ்லிம் அவர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடாக 2008 அறிமுகம் செய்யப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு மாற்றம் 2009 நடந்தது. அது எஸ்சி பிரிவில் இருக்கக்கூடிய 18%, 3% எஸ்சி அருந்ததியினர் பிரிவினருக்கான உள் இடஒதுக்கீடாக வழங்கப்பட்டது. இந்த உள் இடஒதுக்கீடு இவற்றையெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் இப்ப பாமக தங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதன் மூலமாக அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு மாநில அரசே கொண்டு வர முடியும். எப்படி எம்பிசி பிரிவினருக்கும் எஸ்சிஏ பிரிவினருக்கும் பிசி முஸ்லிம்க்கும் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இதையும் கொண்டு வரலாம் என்பதற்கு இந்த 2008 கொண்டு வரப்பட்ட தேசிய அளவில் கொண்டு வரப்பட்ட இந்த புள்ளி விவர சேகரிப்பு சட்டம் இந்த அடிப்படையில் கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. ஆனா அதன் மூலமாக ஒரு சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் பத்தின ஒரு கணக்கெடுப்பை தான் நடத்த முடியுமே தவிர சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த முடியாதுன்னு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது. இது ஏன் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான அவசியம் அதிகமான வலியுறுத்தல் இப்போ இருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் பீகார்ல நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு. அதுக்கு முன்னாடி தேசிய அளவில் நடத்தப்பட்டதுன்னா அது 1931 தான் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி அப்போ இருந்த புள்ளி விவரத்தின்படி 52% பேர் ஓபிசி இருக்காங்க அப்படின்னு இருந்தது. அதற்கு பிறகாக வெளிவந்த புள்ளி விவரம் பீகார்ல 2023 நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்புல 84% பேர் ஓபிசி பிரிவினர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதே அளவு தேசிய அளவிலும் இருப்பாங்க. சோ அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கு. சோ தேசிய அளவில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்ற வலியுறுத்தல் இருக்கு. அப்போ தேசிய அளவில் முடிவெடுக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்க முடியாது. மாநில அளவில் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எப்படி பீகார்ல நடத்தினாங்களோ அதே மாதிரி நடத்தி வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடை கொண்டு வரணும் என்பது பாமகவோட கோரிக்கையாக இருக்கு.